விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி மூலமாக சந்தித்திருக்கிறேன். ஆசிய கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய நாளிலே எதிர்பார்க்கப்பட்டு இன்னும் ஒரு ஆட்டம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் வீரர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், இலங்கையுடனான போட்டிகளிலே பங்களாதேஷ் தோல்வியை தழுவிக்கொள்ள. அப்போது அவர் சொல்லியிருந்தார், ஒரு போட்டியிலே தோற்றுவிட்டோம் என்பதற்காக எங்களுடைய ஆசிய கிண்ண கனவு இன்னும் முடிந்து போகவில்லை. நாங்கள் அடுத்தடுத்த போட்டிகளிலே வெற்றி பெற்று ஆசிய கிண்ணத்தை வெற்றி கொள்வது தொடர்பில் முயற்சிப்போம் என்கின்ற விதமான கருத்துக்கள் அவரிடம் இருந்து வந்திருந்தது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இருக்கத்தான் நேற்றைய நாளிலே குழு பிக்கான போட்டி 9வது ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியிலே பங்களாதேஷ் அணி 8 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது. 154 ஓட்டங்களை முதலில் துடுப்படுத்தாடி பெற்றிருந்தது பங்களாதேஷ் அணி. 10க்கு துடுப்படுத்தாடி ஆப்கானிஸ்தான் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. ஆனாலும் கூட போட்டியிலே வெற்றி பெற முடியாது போனது. 154 ஓட்டங்களிலே சைஃப் ஹசன் 30 ஓட்டங்கள், 52 ஓட்டங்களில் டன்சிட் ஹசன் பெற்றுக் கொண்டிருந்தார். 31 பந்துகளில் 3 சிக்சர்கள் உள்ளடக்கம். லிட்டன் தாஸ் 9, டவுஹிட் கிரேடோய் 20 பந்துகளிலே 26, 12 ஓட்டங்களை ஜக்கீர் அலி மற்றும் நூருல் ஹசன் ஆகியோர் பெற்றிருந்தார்கள். சமீம் ஹுசைன் 11 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஜக்கீர் அலி தான் கடந்த போட்டியின் போது, இலங்கையுடனான போட்டிகளின் போது தோல்வியை தழுவ இந்த கருத்தை சொன்னார். எங்கள் ஆசிய கிண்ண கனவு நிறைந்து முடிவுக்கு வந்துவிடவில்லை, நாங்கள் அடுத்தடுத்த போட்டிகளில் வெல்வோம் என்று சொல்லி நேற்று வென்று காட்டியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் அஸ்மத்துல்லா உமர்சாய் 1 விக்கெட்டையும், கசன்ஃபார் 3 ஓவர்கள் 32 ஓட்டங்கள், விக்கெட்டிலே ரஷீத் கான் 26க்கு 2, நூர் அகமது 23க்கு 2, முகமது நபி 2 ஓவர்கள் 17 ஓட்டங்கள். 18 ஆப்கானிஸ்தானுக்கு அட்டால் சதிகுல்லா அட்டால் கோல்டன் டக் முறை மூலமாக முதல் பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். ரஹ்மானுல்லா குர்பாஸ் 31 பந்துகளிலே 35, இப்ராஹிம் ஜர்தான் 5, குல்பாரின் நாய் 16, முகமது நபி 15, அஸ்மத்துல்லா உமர்சாய் 16 பந்துகளில் 3 சிக்சர்களோடு 30, ரஷீத் கான் அணியினுடைய தலைவர் 11 பந்துகளிலே 20, நூர் அகமது 14 என்று சொல்லி கடுமையாக முயற்சித்தார்கள். ஆனால் 146 ஓட்டங்களை தான் பெறக்கூடியதாக இருந்தது. 3 விக்கெட்டுகளை முஸ்தாபிசுர் ரஹ்மான் கைப்பற்ற நசூம் அகமது, டஸ்கின் அகமது, அதே போன்று ரஷீத் ஹுசைன் ஆகியோருக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது. நேற்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆட்டமாகத்தான் 2 அணிகளுக்கும் இருந்தது என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இறுதி ஓவரிலே 13 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இறுதி ஓவரிலே வெற்றி பெறுவதற்கு ஆப்கானிஸ்தான் அணி இறுதி 3வது பந்து, 20வது ஓவரினுடைய 3வது மற்றும் 5வது பந்துகளை நூர் அகமது சிக்ஸருக்கு மாற்றியிருந்தார். இறுதி ஓவரில் 22 ஓட்டங்கள் தேவையாக இருந்தது. ஆனால் 19வது ஓவர் தான் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருந்தது. 19வது ஓவரிலே சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்த ரஷீத் கான் ஆட்டமிழந்திருந்தார். ரஷீத் கானினுடைய ஆட்டமிழப்பு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவர்கள் இறுதி 3 ஓவர்களிலே வெற்றி பெறுவதற்கு ஏற்ற விதத்திலான ஒரு நிலையில் தான் இருந்தார்கள். இறுதி 18 பந்துகளில் 31 ஓட்டங்கள் தேவை, 4 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருந்தன. அப்போது ஆடுகளத்திலே கரீம் ஜனாட், ரஷீத் கான் ஆகியோர் இருந்தார்கள். அது 2020 கிரிக்கெட்டிலே 3 ஓவர்களில் 31 ஓட்டங்கள் என்பது வெல்லக்கூடிய ஒரு இலக்கு தான். ஆனால் 17வது ஓவரில் வெறுமனே 4 ஓட்டங்களும் 1 விக்கெட்டும், 18வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை பங்களாதேஷ் பறித்தது 5 ஓட்டங்கள். இந்த 2 ஓவர்களும் தான் போட்டியினுடைய போக்கை மாற்றியது. இதனால் இறுதி 6 பந்துகளில் 22 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை வந்திருக்கிறது. இறுதியில் 8 ஓட்டங்களால் ஆப்கானிஸ்தான் தோற்று போக பங்களாதேஷ் அணியினுடைய தலைவர் லிட்டன் தாஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஆசியாவின் மிகச்சிறந்த 2வது அணியை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியாக இருந்தால் ஆசியாவின் முதல் அணி எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆசியாவின் மிகச்சிறந்த முதல் அணி எது? அது இலங்கையா, பாகிஸ்தானா அல்லது இந்தியாவா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆசியாவின் 2வது சிறந்த அணியை நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கருத்துக்கள் இப்போதைய நிலையில் பேசு பொருளாகி இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது. இப்போது அடுத்த சுற்றுக்கள் எப்படி அமையப் போகின்றன, இந்த சுற்றிலிருந்து யார் அடுத்தடுத்த போட்டிகளுக்கு வரப்போகிறார்கள், சூப்பர் 4க்கு வரப்போகிறார்கள் என்கின்ற நிலை வந்திருக்கிறது. இலங்கை அணி கிட்டத்தட்ட சூப்பர் 4ஐ உறுதிப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒபிஷியலாக இலங்கை அணி இன்னும் சூப்பர் 4க்குள் நுழையவில்லை. ஒபிஷியலாக நுழைந்திருக்கின்ற ஒரு அணி இந்தியா. இலங்கை 2 ஆட்டங்களில் வென்றிருக்கிறது. என்றால் இப்போது பங்களாதேஷும் 2 ஆட்டங்களில் வென்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் 2 புள்ளிகளோடு இருக்கிறது. இலங்கை அணி அடுத்து வரப்போகின்ற ஆட்டத்தில் இலங்கை 71 ஓட்டங்கள்
வித்தியாசத்திலே தோல்வியை தழுவாமல் விட்டால், ஒன்று 71 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவாமல் விட்டால், அல்லது அடுத்த போட்டியிலே 53 பந்துகள் மீதம் இருக்க இலங்கையுடனான போட்டிகளிலே, இலங்கை விளையாடுகின்ற போட்டிகளிலே இலங்கை தோல்வியை தழுவினால் மட்டும்தான் இலங்கை அணியால் அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியாது போகும். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக இலங்கையுடனான போட்டிகளிலே வெற்றி பெற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானுக்கு ஏனென்றால் நிகர ஓட்ட வேக சராசரி அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஆப்கானிஸ்தான் அணி மிகச் சிறப்பாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகவே இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் இப்போது இறுதியாக வரப்போகின்ற ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ள போகின்ற போட்டியில் இலங்கை எப்படி விளையாடப் போகிறது என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. 71 ஓட்டங்களால் இலங்கை தோல்வியை தழுவாவிட்டால் இலங்கை தப்பித்துவிடும். இல்லாவிட்டால் 53 பந்துகள் மீதம் இருக்க இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வென்றால் அது இலங்கைக்கு ஆபத்தாக அமைந்துவிடும். ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கிறது, அது இலங்கையுடனான ஆட்டம். அந்த இலங்கையுடனான ஆட்டத்தை வென்றால் மட்டுமே அவர்களுக்கு போதும். ஆப்கானிஸ்தான் அணி தகுதி பெறுவதாக இருந்தால் வென்றால் மட்டும் அவர்களுக்கு போதும். ஏனென்றால் நெட் ரன் ரேட்டும் அதிகமாக இருக்கின்ற நிலையில் ஆப்கானிஸ்தான் முதல் அணியாக சென்றுவிடும். எல்லா அணிகளுக்குமே 2-2 இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அணிகளுக்கு 2-2 என்று சொல்லி புள்ளிகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் மறுபுறத்திலே பார்த்தால், பங்களாதேஷ் தகுதி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் அணியுடனான போட்டியிலே இலங்கை கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். ஒன்று, இல்லாவிட்டால் இலங்கை அதிலே தோற்று போனால் இலங்கைக்கான தோல்வி பெரிய தோல்வியாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று 71 வித்தியாசத்திலான ஒரு தோல்வியை இலங்கை தழுவுமாக இருந்தால்தான் அந்த சுற்றிலிருந்து, அந்த குழுவிலிருந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய அணிகள் தகுதி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் ஒன்றே ஒன்றுதான், இலங்கை விளையாடப் போகின்ற ஆப்கானிஸ்தான் அணியுடனான போட்டியில் வென்றால் இலங்கைக்கு போதும் என்கின்ற ஒரு நிலைதான் இலங்கைக்கு இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சில வழிகளில் நீங்கள் கேட்கலாம், இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் அணியுடனான போட்டியிலே தோற்றால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தோற்றாலும் கூட 71 ஓட்டங்களுக்கு மேற்பட்ட அளவிலே தோற்றால் மட்டும்தான் இலங்கைக்கு பாதிப்பு வரும் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கது. காத்திருப்போம். விவரங்களை உங்களுக்கு முழுமையாக ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் காத்திருக்கின்றேன். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.